இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது க்ரூஸ் ட்ராவல் பற்றி தான். நாங்கள் வந்து க்ரூஸ் ட்ராவல் ரீசெண்டாக வந்து போயிருந்தோம். 7 நாள் வந்து ஷிப்பில் போயிருந்தோம். இன்றைக்கி வந்து டே 1 நாங்கள் ஷிப்புக்குள்ளே என்ட்ரான வரைக்கும் உங்களுக்கு வந்து நான் காட்டியிருக்கேன். இப்போ வந்து நாங்கள் வந்து இந்தியானாவில் இருக்கோம். ஸோ நாங்கள் வந்து டெக்ஸஸ்க்கு வந்து ஷிப்புக்கு வந்து நாங்கள் போகணும். ஸோ 6 மந்த்ஸுக்கு முன்னாடியே ஷிப்புக்கு எல்லாமே நாங்கள் புக் பண்ணிட்டோம். நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம ட்ராவலுக்கு முன்னாடி வந்து நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஃபோட்டோஸ்லேருந்து பாஸ்போர்ட் டீட்டெயில் வரைக்குமே. ஸோ அதெல்லாம் நம்ம எப்படி நம்ம வந்து ஃப்ளைட் ட்ராவல் பண்ணுறோமோ அதே மாதிரி தான். ஏன்னா நம்ம போகிறது மெக்சிகோ. அந்த 7 நாளில் 3 பிளேசஸ் வந்து நாங்கள் போக போகிறோம். ஹொண்டுரஸ், கோஸ்டமாயா, காசுமல். ஷிப்பில் போகிற ட்ராவல் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அந்த டேட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி புக் பண்ணோன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். டீல்ஸ் வந்து போட்டுகிட்டே இருப்பாங்க. அதை நம்ம பார்த்து நமக்கு தகுந்த மாதிரி நம்ம புக் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ நாங்கள் வந்து புக் பண்ணியிருந்தது பால்கனி ரூம். ஏற்கனவே நான் வந்து 2 தடவை க்ரூஸ் ஷிப் போயிருக்கேன். அப்போ வந்து ஸ்டேட் ரூமில் வந்து இன்டீரியர் போட்டிருந்தோம். இந்த தடவை தான் வந்து பால்கனி போட்டிருக்கோம். நம்மளோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நமக்கு எந்த ரூம் வேணுமோ நம்ம வந்து போட்டுக்கலாம். 7 நாளுமே நமக்கு வந்து ஃப்ரீ ஃபுட்டு, ஷிப்புக்குள்ளே நிறைய ஃப்ரீ ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். நம்ம வந்து போகிற மெக்சிகோவில் அந்த பிளேசஸில் வந்து ஆக்டிவிட்டி எதுவும் பண்ணலைனாலுமே இறங்கி நம்ம சுற்றி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ரொம்ப ரிலாக்ஸ்டான ட்ராவலாக இருக்கும் க்ரூஸ் ஷிப்பை பொறுத்த வரைக்கும். நாங்கள் போயிருந்த ஷிப் வந்து ராயல் கரீபியனில் ஹார்மோனி ஆஃப் த சீஸ். ஏற்கனவே நான் வந்து ராயல் கரீபியனில் லிபர்ட்டி ஆஃப் த சீஸ் வந்து ஒரு 11 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து போயிருந்தேன். அதுக்கப்புறம் நார்வீஜியன் போயிருந்தோம். ஸோ இதெல்லாமே கம்பேர் பண்ணும்போது ஹார்மோனி ஆஃப் த சீஸ் வந்து ரொம்ப பெரிய ஷிப்பு. நமக்கு டிபார்ச்சர் வந்து ஈவினிங் 4:00 தான். ஆனால் நம்ம வந்து அங்கே ரீச் ஆகிட்டோன்னா 9க்கு மேலே ஷிப்புக்குள்ளே போகலாம். ரூம்குள்ளே வந்து 1:00 மேலே தான் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் இப்போ குழந்தைங்களாம் இருந்தனால நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமே ரீச் ஆகிட்டு அங்கே வந்து லஞ்சு சாப்பிட்டோம். லஞ்ச் ப்ரொவைட் பண்ணுவாங்க நமக்கு. ஸோ நாங்கள் லஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணப்போ அப்புறம் 1:00 மேலே ரூமே வந்து எல்லாருக்குமே ஓப்பன் பண்ணிட்டாங்க. நமக்கு லக்கேஜ்லாம் வந்து நம்ம உள்ள ஷிப்புக்குள்ளே என்ட்ராகும் போதே நம்மளோடதை வாங்கி நம்மளோட ரூமுக்கே நேராக வந்து கொண்டு வந்து தந்துடுவாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம ஷிப்பு உள்ளே போகிற வரைக்கும் நம்ம வந்து கேரி பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. உள்ளே நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் எங்களுக்குமே இது வந்து பால்கனி ரூம் சுற்றி பார்க்குறது. ஸோ இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு 4 மணிக்கு வந்து ஷிப்பும் எடுத்துட்டாங்க. இந்த 7 நாள் ட்ராவலுமே வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாகவும் ஜாலியாகவும் இருந்துச்சு. ஸோ என்னோடய வீடியோவை வந்து தொடர்ந்து பாருங்கள். ஃப்யூச்சர் வீடியோஸில் லாங் வீடியோவில் வந்து ஃபுல் டீட்டெயிலோட எக்ஸ்பென்ஸ், அதே மாதிரி நம்ம எவ்வளோ முன்னாடி புக் பண்ணால் நமக்கு நல்ல டீல்லாம் கிடைக்கும்ன்ற டீட்டெயிலோடு நான் வந்து அந்த வீடியோவில் சொல்கிறேன்.